வணக்கம் மாணவர்களே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து 7th சயின்ஸ்ல நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல யூனிட் 5ல பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பார்த்தோம். அதாவது ஒரு நீங்க வீட்ல போய் இப்ப எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அதாவது ஒரு மலர எடுத்து அதோடைய பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஒரு அனிமேஷன் கூட உங்களுக்கு காமிச்சேன். கரெக்ட்டா? ஞாபகம் இருக்கா அந்த அனிமேஷன்ல? யாராவது கேட்டா சொல்லுவீங்களா? இந்த ஒரு பார்ட்ஸ்லாம் என்னலாம் வரும் அப்படிங்கிறது? அ ஞாபகம் இருக்கா? ம். இப்போ அத வந்து இத தான் காமிச்சேன். அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷேர் ஆயிட்டா? எஸ். இதானப்பா காமிச்சோம். இதுல நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு இதையும் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி எடுத்தோம். மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் மாரி இருக்கும். அப்படிதானே? ஸ்டிக்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த மஞ்சள் கலர்ல இருந்ததுல, அது வந்து ஸ்டாமன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தண்டு மாரி இருந்ததுல, இது ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, ஃப்ளவர் இது வந்து பெட்டல் அப்படிங்கிற இந்த இதுல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, இது வந்து செப்பல் அப்படிங்கிற இது. ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஓவரியில நம்ம கொண்டு போனோம். ரைட்டா? இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதே மாரி ஒவ்வொரு ஃப்ளவர் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஓகே. ரைட். இப்போ இன்னைக்கு நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். அதாவது நான் இப்ப ஒரு பிக்சர ஷேர் பண்றேன். அதாவது நம்ம பார்த்தது தான். இருந்தாலும் இந்த பிக்சர ஷேர் பண்றேன். இதே தான். பிக்சர் ஷேர் ஆயிட்டா? ஷேர் ஆயிட்டா? ஓகே. கொஞ்சம் இப்போ ஸ்டிக்மா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது சூல் முடி ஒரு மாரி கம்மு மாரி இருக்கும். சரியா? ஸ்டைல் அப்படிங்கிற சூல் தண்டு, ஓரி அப்படிங்கிற கூடிய சூலகம். இதெல்லாம் பிஸ்டில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இதெல்லாம் பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். சரியா? இந்த சைடு வாங்க. ஆந்தர் அப்படிங்கிற அந்த மஞ்ச கலர்ல இருக்கா? ஆந்தர். ஆந்தர்னா மகரந்த பை அப்படின்னு அர்த்தம். அத தாங்கி பிடிச்சிருக்கிறது தான் மகரந்த கம்பி, ஃபிலமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாமன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்டாமன்னா மகரந்த தாள் அப்படின்னு பேரு. இந்த 2 இதுவும் பேரு. சரியா? இது பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 இதுவும் 2ம் சேர்ந்து ஸ்டாமன், மகரந்த தாள். பிஸ்டில் அப்படின்னா சூலகத்தாள். மகரந்தத்தாள் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். சரியா? இந்த பிக்சர் கூட நல்லா பாருங்க. ஓகே. மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதாவது ஆண் இனப்பெருக்க உறுப்பு. நம்ம ஃப்ளவர்ல சொல்றோம். அதுமாரி ஃபீமேல் மே சொல்றோம். பிஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய சூலகத்தாள். இது மகரந்தத்தாள். கரெக்ட்டா? அடுத்து பெட்டல் அப்படிங்கிறது அல்லி இதழ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்புறம் செப்பல் அப்படிங்கிறது புள்ளி இதழ். இந்த ஓவரில தான் நம்மளுக்கு வந்து எக்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பிக்சர பார்த்தீங்களா? ஓகே. இந்த பிக்சர் பார்த்துட்டு, இப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி போப்போறோம். இந்த ஆக்டிவிட்டி இது நல்லா பார்த்துக்கோங்க. ஆந்தர் எங்க இருக்கு? ஃபிலமென்ட் எங்க இருக்கு? பெட்டல் எங்க இருக்கு? ஸ்டாமன் எங்க இருக்கு? ஏன்னா இத பத்தி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. பட் இந்த ஆந்தர், ஃபிலமென்ட் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஒரு லைன் இப்ப சொல்லக்காண்டி தான் எடுத்தேன். ஆந்தர்னா ஸ்டாமன் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சரியா? அதுல வந்து இந்த 2 எண்ணம் இருக்கும். ஸ்டாமன்ல ஆந்தர், ஃபிலமென்ட். ஆந்தர்னா மகரந்தப்பை, ஃபிலமென்ட்னா மகரந்த கம்பி. இந்த மகரந்த பையில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தூள்கள் மாரி இருக்கும். போலன் கிரெயின்ஸ் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். பாலினேஷன் அப்படிங்கிற இதுல பார்ப்போம். போலன் கிரெயின்ஸ். மகரந்த தூள்கள் அதுல இருக்கும். நீங்க ஒரு ஃப்ளவரோட அந்த அந்த இடத்த அந்த பார்ட் மகரந்த பைய லேசா தொட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தூள் மாரி ஆ நம்ம கையிலேயே விழும். அதனால தான் அது பேரு மகரந்த தூள். ஓகே. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இத நல்லா பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஆக்டிவிட்டி போலாமா? ஒரு ஆக்டிவிட்டி பாருங்க. ஆக்டிவிட்டி காமிக்கிறேன். நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க தான் சொல்லப் போறீங்க. ஓகே. இன்ட்ரஸ்டிங்கா ஆர்வமா ஆயிட்டீங்களா? இப்ப பாருங்க. ஷேர் பண்றேன் ஸ்க்ரீன. ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ட்டேன். ஓகே. ரைட். சூப்பர்ப்பா. இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸா நீங்க தான் சொல்லப் போறீங்க. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பெடல் ஈஸியா இருக்கக்கூடியதுலருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ஓகே. பெடல் எங்க வரும்? இங்கயா? 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 எங்க வரும்? பெடல்னா என்ன சொன்னேன்? அல்லி இதழ். எஸ். ஃப்ளவரோட இந்த இடத்துல வருமா? அப்படியா? ஓகே. குட். செப்பலும் அது மாரி நீங்க சொல்லிடலாம். இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இதுதான்
நம்ம சொல்லுவோம் செப்பல். போட்டாச்சு. வெரி குட். ஸ்டிக்மா எங்கம்மா அப்புறம்? ஸ்டிக்மா. ஸ்டிக்மானா என்னது? யோசிச்சு பாருங்க. ஸ்டிக்மானா சூல் முடி. நான் சொன்னேன். கொஞ்சம் ஒரு ஒரு கம்மு மாரி இருக்கும். ஒட்டுறதுக்கு ஏத்தாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல எங்க இருக்கு? எங்க இருந்தா சூல் முடி? எஸ் கரெக்ட். நம்ம என்ன பண்ணோம்? டாப். இதுதான் இருக்கையில டாப். அதான் ஸ்டிக்மா. வச்சாச்சா? வெரி குட். ஸ்டைல். சூல் தண்டு. அந்த ஸ்டிக்மாவ தாங்கி பிடிக்கிற அந்த தண்டு நம்ம கிளாஸ்ல சொன்னோம். அந்த ஸ்டைல் தான் கீழ இருக்க அந்த சூலகம் சொல்லக்கூடிய ஓவரியும், ஸ்டிக்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூல் முடியும் கனெக்ட் பண்ணக்கூடியது. எஸ். அப்ப ஸ்டைல இதுல ஜாயின் பண்ணிடலாமா? ஓகே, குட். ஓவரி ஈஸியா சொல்லிருவீங்க. இந்த நடுவுல இந்த இருக்கு. கீழ இருக்கக்கூடிய அந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ரைட். இன்னும் 2 பேர நீங்க சொல்லணும். ஆந்தர், ஃபிலமென்ட். அது இப்ப தான் சொன்னேன். மகரந்த பையும், மகரந்த கம்பியும் சொன்னேன். எது மகரந்த இப்ப ஆந்தர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. பார்த்தாலே தெரியுது மேல இருக்கக்கூடிய எஸ். அப்படிதானே? இந்தா இருக்குல்ல. இதுதான். வெரி குட். அப்ப அத தாங்கி பிடிக்கிறது தான் ஃபிலமென்ட். மகரந்த கம்பி. எஸ். எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் எல்லா பார்ட்ஸும் நம்ம பண்ணியாச்சா? ஓகே. நம்ம பண்ணது கரெக்ட்டா தப்பான்னு பார்த்துடலாமா? சப்மிட் பண்ணி பார்த்துடலாமா? ஒரே நிமிஷம். சப்மிட் பண்ணிடுறேன். ரைட்டு. எஸ். வெரி குட். 7மே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க சொல்லியிருக்கீங்க. எஸ். ஸ்கோர பாருங்க. 7க்கு 7 எடுத்தீங்க. அப்போ ஒரு ஒரு ஃப்ளவரோடைய, ஒரு மலரோடைய பார்ட்ஸ் இப்ப கேட்டாங்கன்னா, அடிச்சு தூள் கிளப்பிருவீங்க. கரெக்ட்டா? அப்படிதானே? உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சா? ஆமா சார். எனக்கு எல்லாமே ஸ்டிக்மா தெரிஞ்சு போச்சு. ஸ்டாமன் தெரிஞ்சு போச்சு. பெண் இனப்பெருக்க உறுப்பு பிஸ்டின் தெரிஞ்சு போச்சு. சூலகத்தாள்ன்னு சொன்னீங்க சார். அதேமாரி ஆண் இனப்பெருக்க உறுப்புக்கு வந்து ஸ்டாமன் சொன்னீங்க சார். மகரந்த கம்பி, மகரந்த பை இருக்கும் சார். அதுல போலன் கிரெயின்ஸ் இருக்கும் சார். சூலகம், சூல் மூடி, சூல் தண்டு சொன்னீங்க. அந்த ஓவரில தான் ஓவில் அப்படின்னு சொல்லக்கூடிய சூல் இருக்கும்னு சொன்னீங்க. பிஸ்டில் அப்படிங்கிறது தான் பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்டாமன் அப்படின்னா மகரந்தத்தாள். பிஸ்டின்னா சூலகத்தாள். இதுவரைக்கும் எதுவும் டவுட் இல்லையா? ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ரைட். நம்ம லாஸ்ட் 10 நிமிஷம் நமக்கு வந்து என்னன்னா 1 8 டெஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம்ல அதுக்கு. ஓகே. சோ, இப்போ இந்த இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய சில டெர்ம்ஸ நான் சொல்லியிருந்தேன். ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசிசியம். ஓகே. இது வந்து என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். சரியா? ஜைனோசியம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவரோடைய முக்கியமான ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்னா முதல் இடத்துல இது ஒரு பார்ட்ஸ். அதாவது ஃப்ளவருக்கு வந்து 2 பார்ட் இருக்கு. முக்கியமான ரீப்ரொடக்டிவ் பார்ட்ட மட்டும் சொல்றேன். ஒண்ணு வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், இன்னொன்னு ஃபீமேல். ஆண் இனப்பெருக்க உறுப்பு, அப்புறம் பெண் இனப்பெருக்க உறுப்பு. நமக்கு வந்து பார்க்குற அதே தான் இந்த மகர பூல நம்ம அத தான் சொல்லுவோம். அப்படிதானே மேல், ஃபீமேல்ன்னு சொல்லிட்டு. சரி. இப்ப ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது ஆண் மகரந்த வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அத. ஆண் மகரந்த வட்டம். இதுதான் ஃப்ளவர்ல உள்ள மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இதுல தான் நம்ம ஸ்டாமன் இருக்குன்னு சொன்னோம். நம்ம ஸ்டாமன் இருக்குன்னு சொன்னோம்ல, அது எதுல இருக்கும்னா, ஆண்ட்ரோசியம். ஸ்டாமன்னா என்னன்னு தெரியும்? மகரந்த தாள் அப்படின்னு தெரியும்ல? அது இருக்கும். அது தமிழ்ல எழுதணும்னா ஸ்டாமன். ஓகே. இப்ப ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது ஒரே ஃப்ளவர்ல 2மே இருக்கலாம். அதாவது மேல், ஃபீமேல் இருக்கலாம். தனித்தனியா ஃபீமேல் பார்ட் மட்டும் இருக்கலாம். மேல் பார்ட் மட்டும் இருக்கலாம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ல பார்ப்போம். ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது அந்த ஃப்ளவருக்கு உரிய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ட பார்க்கும். அதுல 2 அண்ணா இருக்கு. அந்த மேல் ப்ரொடக்டிவ் பார்ட்ல ஸ்டாமன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாமன்ஸ்ல 2 அண்ணா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டாமன்ஸ்ல என்ன 2 அண்ணா இருந்துச்சு? நான் உங்களுக்கு சொன்னேன். ஒண்ணு வந்து ஆந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்த பை. இன்னொன்னு ஃபிலமென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மகரந்த கம்பி. சில புக்ல இலைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. சரியா? மகரந்த இலை. அது இலை கம்பி மாரி இருக்கும். ரொம்ப லேசா இருக்கனால அப்படி வார்த்தைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவீங்க. எந்த வார்த்தைய யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கான்செப்ட்ட இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வெரி குட். சரியா? ஆந்தர். இதுல தான் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஆந்தர்னா எதுல காமிச்சோம்? அந்த ஃப்ளவர்லயே டாப் பார்ட்ட காமிச்சோம். பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரக்சர பார்த்தீங்களா? இதுல தான் போலன் கிரெயின்ஸ் இருக்கும். இதுல தான் என்ன இருக்கும்? போலன் கிரெயின்ஸ் இருக்கும். மகரந்த
தூள். இந்த போலன் கிரெயின்ஸ்ல தான் நமக்கு வந்து மேல் கேமெட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் கேமெட்ஸ் இருக்கும். ஆண் கேமெட்டுகள் அப்படின்னு புக்ல போட்டிருப்பாங்க. நம்ம இன்டெப்தா நீங்க பின்னாடி படிப்பீங்க. இப்ப லேசா தான் குடுத்துருக்காங்க எல்லாத்தையும். சரியா? ஆண் கேமெட்டுகள் இருக்கும். சரியா? ஸோ ஆந்தர்ங்கிறது டாப் பார்ட். அந்த ஸ்ட்ரக்சர் நான் காமிச்சேன். pollen grains இருக்கும். It produces pollen grains which contain the male gametes. ஓகேவா? filament அப்படின்னா ஒரு லாங் ஸ்டாக். அந்த ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அந்த தண்டு என்ன பண்ணும்னா ஆந்தரை தாங்கி பிடிக்கும். இது கிளியரா? இதெல்லாம் ஆண்ட்ரோசியத்துல நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஜெய்னோசியம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுதான் ஃபீமேல் பார்ட்ஸ். ஜெய்னோசியம் அப்படிங்கிறதோட ஃபீமேல் பார்ட். அதாவது பெண் சூலக வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் சூலக வட்டம். இது ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். இது ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். இதுல தான் நம்ம அந்த பிஸ்டில்னு சொன்னோம்ல, அது மாதிரி கார்பல்ஸ்லாம் உண்டு. சூலக இலைலாம் உண்டு. சரியா? நம்ம அதுல அந்த கார்பல்ஸ்னே போட்டிருக்கேன். கார்பல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல வந்து ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பல்ஸா இருக்கலாம். இந்த ஜைனோசியம் அப்படிங்கக்கூடிய இதுல பெண் சூலக வட்டத்துல. சரியா? ஒவ்வொரு கார்பல்ஸ்லயும் 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கார்பல்ஸ்லயும் 3 பார்ட்ஸ். ஒண்ணு வந்து ஸ்டிக்மா. சூலக முடி. சூலக முடி. சரியா? அடுத்து சூலக தண்டு. அதாவது ஸ்டைல். அடுத்து என்ன பார்த்தோம்? ஓவரியா? ரைட்டா? ரைட்ஸ். வெரி குட். ஓவரி, சூலகம் அப்படிங்கிறது. சரியா? சூலக முடி. முடினாலே நமக்கு டாப்ல இருக்கனால அத கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ ஜைனோசியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதுல ஒன்றோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பல்ஸ் அப்படிங்கிற சூலக இலை இருக்கும். ஒவ்வொரு கார்பலும் 3 மெயின் பார்ட்ஸ். கார்பல தெரியாட்டாலும் இந்த 3 மெயின் பார்ட்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. சூலக முடி, சூலக தண்டு, சூலகம். இப்ப ஸ்டிக்மா அப்படிங்கிறது நான் சொன்னேன் ஏற்கனவே. ஒரு ஸ்டிக்கியான ஒரு ஒட்டும் தன்மை உள்ள ஒரு சர்ஃபேஸ். அதுல தான் அந்த போலன் நம்ம சொன்ன மகரந்த தூள் வந்து போய் உட்கார்ந்துடும். உட்கார்ந்து அங்கேருந்து அடிச்சு போயிறக்கூடாதுல்ல காத்துல. அதனால அங்க உட்கார்றதுக்காண்டி ஒரு கம் மாரி இருக்கும். இயற்கையே அப்படி வடிவமைச்சிருக்கு. ஸ்டைலு அப்படிங்கிற சூலக தண்டு என்ன பண்ணும்னா, அந்த சூலக முடியையும், சூலகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லெண்டரான டியூப். ஒரு சின்ன தண்டு மாரி இருந்ததுல, அதுதான் ஸ்டிக்மாவையும், ஓவரியும் கனெக்ட் பண்ணும். ஃபைனலா இருக்கக்கூடிய ஓவரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூலகம். இதுல தான் பார்த்தீங்கன்னா, ஓவில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சூலகம் எக்குலாம் அதுல இருக்கும். சரியா? அத நம்ம பின்னாடி பார்ப்போம். விச் ஹோல்ட் த ஃபீமேல் கேமெட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபீமேல் கேமெட்டுகள் அதெல்லாம் பெண் கேமெட்டுகள் அதெல்லாம் இருக்கும். அப்படின்னு ஓவரியில, ஓவில்ஸ் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. சரியா? அந்த ஃப்ளவரோட பாட்டம் பார்ட்ல இருக்கும். ஓகே. ரைட். ஆ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் உண்டு. அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்த பிறகு இந்த ஓவரியில வந்து என்ன பண்ணும்னா, ஃப்ரூட் டெவலப் ஆகும். ஓவில்ஸ் வந்து சீட்ஸா மாறும்லாம் போட்டிருப்பாங்க. பட் அத வந்து நான் உங்களுக்கு அந்த மெத்தட்ல சொல்லும்போது சொல்றேன். ஓகே. ரைட். இப்போ ஃப்ளவர பத்தி சொல்லிட்டேன். இந்த ஃப்ளவர்ல இப்படி இருக்கும்பா, இந்த 2 பார்ட் இருக்குமான்னு சொல்லிட்டேன். ஃப்ளவர்லயும் 2 டைப் இருக்கு. இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்லேருந்து எங்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்கு போறோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஃப்ளவர பத்தி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர். அப்படி என்ன சார் டைப்பு? எத்தன இந்த நீங்க சொல்ற இந்த மஞ்ச கலர், சிவப்பு கலர் அப்படி சொல்றீங்களா? அது இல்ல. அது வந்து நிறங்கள்ல பார்க்கறது. பட் இது எப்படின்னா, 2ஆ பிரிக்கிறதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஃப்ளவர். இத பத்தி நம்ம சொல்லிட்டு, அதாவது முழுமையான மலர் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். சரியா? அத பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து அ முழுமையற்ற மலர் அப்படிங்கிற இன்கம்ப்ளீட் ஃப்ளவருக்கு நான் வாரேன். ஓகே. இப்போ முழுமையான மலர்னா, ஏன் இத முழுமையான மலர் சொல்றாங்கன்னா, இதுல அந்த 4 மெயின் பார்ட்ஸும் இருக்கும். 4 மெயின் பார்ட்ஸும் இருக்கும்.
அது என்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேலக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேலக்ஸ் புள்ளி வட்டம். சரியா? அதுல செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளிகள், கொரலா அப்படிங்கிற அள்ளிவட்டம். இந்த வார்த்தையெல்லாம் உங்க புக்ல போட்டிருப்பாங்க. அள்ளிவட்டம், அதுல இருக்கக்கூடிய அள்ளிகள், ஆண்ட்ரோசியம் இப்பதான் பார்த்தோம். ஆண் மகரந்த வட்டம், ஸ்டாமன்ஸ் நான் சொன்னேன். அடுத்து ஜைனோசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் இனப்பெருக்க உறுப்பு, அதாவது பெண் சூலக வட்டம். அதுல கார்பல்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பிஸ்டில்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ கார்பல்ஸ் ஆர் பிஸ்டில் அப்படின்னு போடலாம் பிஸ்டில். சரியா? இந்த 4 பாட்டும் முக்கியம். இந்த 4 பாட்டும் இருந்ததுன்னா அது கம்ப்ளீட் ஃப்ளவர். சரியா? கொஞ்சம் மேல இந்த 4 பாட்டும் இருந்ததுன்னா அது என்ன கம்ப்ளீட் ஃப்ளவர். கிளியர் ஆயிட்டா? இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த 4 பார்ட்ட பாருங்க. ம் கேலக்ஸ், செப்பல்ஸ் புள்ளி வட்டம், புள்ளிகள் இருக்கு. கொரலா அப்படிங்கிற அள்ளி வட்டத்துல அள்ளிகள் இருக்கும். பெட்ரல்ஸ்ல ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிற ஸ்டாமன்ஸ் இருக்கும். ஜைனோசியம் அப்படிங்கறதுல கார்பல்ஸ் ஆஃப் பிஸ்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஃப்ளவர். ஒரே பூல இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? நான் கண்டிப்பா சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த செம்பருத்தி பூ, ஹைபிஸ்கஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ளவர். சரியா? செம்பருத்தி. இது போக ரோஸ் சொல்லலாம். ரோஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பூ தான். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ளவர். சரியா? இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன ஃப்ளவர். இன்கம்ப்ளீட் என்ன சார்? அதையும் சொல்லிடுறேன். எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. அதானே? இன்கம்ப்ளீட்னா முழுமையற்ற மலர். முழுமையற்ற மலர்னா, இந்த 4 பார்ட்ஸ் சொன்னோம்ல, அதுல ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதோ மிஸ் ஆவுறது. இந்த 4ல 1 ஆர் மோர் மிஸ் ஆவுறது. அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா, அது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். எல்லா ஃப்ளவருமே முழுமையான மலர் கிடையாது. எப்படி மனிதர்கள் முழுமையான மனிதர்கள் கிடையாதோ, அதே மாரி ஃப்ளவர்லயும் முழுமையான மலர்கள் கிடையாது. சம் பார்ட்ஸ் மிஸ்ஸிங் ஆகும். மேபி பெட்டல்ஸ் அது மிஸ்ஸிங் ஆகலாம். இல்ல வேற ஏதாவது ஆண்ட்ரஸியம் மிஸ் ஆகலாம். இல்லன்னா ஜைனோசியம் மிஸ் ஆகலாம். இது மேபி 1 ஆர் 2 அது இத வந்து சொல்லலாம். நல்லா இருக்கேன். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? குக்கும்பர். எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து குக்கும்பர் சொல்லலாம். அப்புறம் மக்காச்சோளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஃப்ளவர். நீங்க நெட்ல அடிச்சு போய் அப்புறமா போய் நம்ம சொன்னத அப்படியே நீங்க வீட்ல போய் பாருங்க. சரியா? வெள்ளரிக்காய எடுத்து பாருங்க. அதாவது காய எடுத்து பார்க்க முடியாது. அந்த ஃப்ளவர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ஒரு மைஸ் அப்படிங்கிற மக்காச்சோளத்த எடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஓகே. ரைட். இப்ப இது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். ஒன்றோ, ஒன்றுக்கு மேற்பட்டதோ மிஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஃபீமேல் மிஸ் ஆயிருக்கும். அப்ப அத வந்து நம்ம வேற பேர் சொல்லுவோம். ஆ மேல் மிஸ் ஆயிருக்கும். அப்ப அத வந்து நம்ம வேற பேர் சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. உங்க புக்ல இருக்கும். ஒரு மலர்ல மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை விட்டிருந்ததுன்னா, அது வந்து ஆண் மலர். மேல் ஃப்ளவர்ன்னு சொல்லுவாங்க. சூலக வட்டத்தை பெற்று அதாவது பெண் ஃபீமேல் ப்ராடக்டிவ் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ட வச்சுக்கிட்டு மகரந்த தாள்கள் விட்டிருந்ததுன்னா, இல்லாமல் இருந்ததுன்னா, அது பெண் மலர். ஸோ ஆண் மலர், பெண் மலர் அப்படிங்கிற 2 எண்ணம் சொல்லலாம். ஸ்டேமன்ஸ் இருந்தது, பிஸ்டில் இல்லன்னா, அதுக்கு ஒரு பேரு. பிஸ்டில் இருந்து ஸ்டேமன் இல்லன்னா, அதுக்கு ஒரு பேரு. அவ்வளோதான். மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர் அவ்வளோதான். இது புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து ஒன் வேர்ட் டெஸ்ட் போலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த அனிமேஷன், ஆக்டிவிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ரைட். இப்போ கொஸ்டின ஷேர் பண்றோமா? வெயிட். இதுதான் கொஸ்டின் ஷேர் ஆயிட்டா? டைம் ஆன் பண்ணிடுறேன். எம்சிக்யூ டெஸ்ட் நம்பர் 3 இன்னைக்கு வைக்கிறோம். ஆக்சுவலி 4த் யூனிட் முடிச்சிட்டோம். அது நெக்ஸ்ட் வீக் 4த் யூனிட் டெஸ்ட். இன்னைக்கு இது. டேட்டா போட்டுக்கோங்க. சாப்டர் நேம போட்டுக்கோங்க. மேட்டர் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஸோ டைமர் ஸ்டார்ட் பண்றேன். சரியா? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் an element that exhibits the properties of that element? ஒரு தனிமத்தோடைய பண்புகள வெளிப்படுத்தும் அந்த தனிமத்தோடைய சிறிய அலகு எது? இதெல்லாம் சொல்லியிருக்கோம். யோசிச்சு பாருங்க.
மாலிகுலா, சேர்மமா, காம்பவுண்டா, மிக்சரா, கலவையா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதான் அடுத்த கொஸ்டின். எ மாலிக்யூல் விச் கன்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம். ஒரே ஒரு அணுவை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய மூலக்கூறு. அதுக்கு என்ன பேரு? இரு அணு மூலக்கூறா? ஒரு அணு மூலக்கூறா? பல அணு மூலக்கூறா? 3 அணு மூலக்கூறா? அதாவது டைஅட்டாமிக், பாலிஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக், மோனோஅட்டாமிக். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டைம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 40 செகண்ட்ஸ் முடியப் போது. எஸ் முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். 3வது கொஸ்டின் இதுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். பின்வருவற்றில் அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கும் உலோகம் எது? அறை வெப்பநிலையில் அது திரவமா இருக்கும். ஆனா அது ஒரு உலோகம். அயனா, சோடியமா, மெர்க்குரியா, கோல்டா? சோடியமா, இரும்பா, பாதரசமா, தங்கமா? டைம் ஸ்டார்டட். 30 செகண்ட் ஆகிவிட்டது. 40 ஆகப்போகுது. எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. த மோஸ்ட் அபண்டன்ட் ஆட்டம் இன் த யூனிவர்ஸ். பிரபஞ்சத்துல அதிக அளவில இருக்கும் அணு எது? ஆக்ஸிஜன், இரும்பு, சிலிக்கான், ஹைட்ரஜன். அயன், சிலிக்கான், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் எது? எஸ். டைம் முடிஞ்சு போச்சு. 5வது கொஸ்டின் போறோம். ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர்? நீரின் வேதியியல் வாய்ப்பாடு எது? கொஸ்டின காட்டுனோனே டைம் ஸ்டார்ட் பண்ணிருவேன். சரியா? நான் சொல்றது வந்து மேபி உங்களுக்காண்டி ஒரு கன்வீனியன்ட்க்காண்டி சொல்றேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். H2O-வா, H2O2-வா, H2O-வா, NaCl-ஆ? எது வந்து நீரோடைய வேதியியல் வாய்ப்பாடு? ஆப்ஷனோட எழுதுங்க. எழுதிருப்பீங்களா? ஓகேப்பா. ரைட். இது அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்ஸிஜன் மாலிக்யூல். ஆக்ஸிஜன் மூலக்கூறுடைய அணு எண்ணிக்கை எவ்வளவு? 1, 2, 3, 4? அட்டாமிசிட்டியும் பார்த்தோம்ல. அதுக்கு ஒரு அனிமேஷன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆக்ஸிஜன் மூலக்கூறுடைய அணு எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? ஓகே. 40 செகண்ட தாண்டி போயிட்டு விட்டது. ஓகே ரைட். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். ஹவ் மெனி நோன் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் டில் டேட்? இன்று வரை அறியப்பட்ட தனிமங்கள் எத்தனை? 90, 100, 94, 118, 24? எது இதுவரைக்கும் இன்னும் அறியலாம், அறியப்படலாம். நீங்க கூட ஒரு இத எலிமெண்ட்ட ஃபியூச்சர்ல சொல்லலாம்.
இப்போதைக்கு தெரிஞ்ச தனிமங்கள் எவ்வளவு? How many known elements are there till dates? டைம் முடிய போகுது. 40 செகண்ட்ஸ் ஆக போகுது. 40 செகண்ட். எஸ் ஆயிடுச்சு. ஓகே ரைட். இப்போ நம்ம 8வது கொஸ்டின் போகலாம். A compound is formed when atoms of 2 or more elements combine chemically in. அதாவது 2 அல்லது மேற்பட்ட தனிமங்கள் சேருது. தனிமத்தோட அணுக்கள் வேதி பிணைப்பின் மூலம் சேர்மம் உருவாகுது. நமக்கு தெரியும். அது எந்த விகிதத்திலும் எனி ப்ரொபோர்ஷன், டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், குறிப்பிட்ட விகிதத்துல, வேரியபிள் ப்ரொபோர்ஷன், மாறுபடும் விகிதத்துல நோ ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிற விகிதம் இல்லாமல் அப்படிங்கிறதுல எது எந்த விகிதத்துல அது மாறுபடும்? எனி ப்ரொபோர்ஷனா, டெஃபைன்ட் ப்ரொபோர்ஷனா, நோ ப்ரொபோர்ஷன்? யோசிச்சு பாருங்க. ஓகே டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 9வது கொஸ்டின் போகலாம். விச் நான் மெட்டல் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? எந்த அலோகம் மின்சாரத்தை நன்றாக கடத்தும்? சல்ஃபரா, கிராஃபைட்டா, பாஸ்பரஸா, புரோமினா? ஒரே ஒரு அந்த அலோகம் நல்லா கடத்துது, எலக்ட்ரிசிட்டியா கடத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல எது அப்படின்னு சொல்லிட்டு சல்ஃபரா, கிராஃபைட்டா, பாஸ்பரஸா, புரோமினா? 20 செகண்ட் ஆயிடுச்சு. ஓகேப்பா ரைட்ஸ். இதுக்கு டைம் முடிந்தது. நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா when matter is heated it undergoes. பொருளை சூடேற்றுறதுங்க, அது என்ன ஆகும்? கான்ட்ராக்ஷன் சுருங்குதலா, நோ சேஞ்ச் மாற்றம் இல்லாமல் இருக்குமா, ரிடக்ஷன் குறையுமா, எக்ஸ்பான்ஷன் விரிவடையுமா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. என்ன ஒரு பொருளை சூடேற்றுனா என்ன நடக்கும்? ஓகே சரி, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடத்தணும்? எதுவும் டவுட் இருக்கா? ஆக்டிவிட்டியில, சிமுலேஷன்ல, இல்ல ஒன் வேர்ட்ல, டாபிக்ல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஆன்சர் சொல்லதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் தான். கேள்வி கேட்கறது நீங்க தான். ஓகே ஓகேப்பா, டைம் முடிந்து விட்டது இந்த கொஸ்டினுக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்ததை லேசா ஒரு கிளான்ஸ் நான் பண்ணியிருந்தேன். நான் அடுத்த கிளாஸ் நம்ம போனோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம வாட்ஸ்அப் ஃப்ளவர்ல ஆண்ட்ரோசியம், ஜைனோசியம் அப்படிங்கிறத ரெண்டெண்ணா பார்த்தோம். ஆண் மகரந்த வட்டத்தையும் பெண் சூலக வட்டத்திலையும். பெண்ணில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா சூலக முடி, ஸ்டைலு சூலகத்தண்டு, ஓவரி சூலகம் இருந்தது பார்த்தோம். ஆண்ட்ரோசியம் ஆண் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆந்தர் ஃபிலமெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். அது அந்த சிமுலேஷன் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம். அடுத்தானே டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ல கம்ப்ளீட் ஃப்ளவர், இன்கம்ப்ளீட் ஃப்ளவர், முழுமையான மலர், முழுமையற்ற மலர், 4 பாட்டு இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா அது ஃபீமேல், சாரி இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு அது குக்கும்பர், மக்காச்சோளம், மைஸ், செம்பருத்தி, ரோஸ் இதெல்லாம் எக்ஸாம் கொடுத்தேன். வீட்டில் போய் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பாருங்க. ஓகே ரைட்பா, கிளாஸ் நிறைச்சத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.